ஓம் நமோ வெங்கடேசாய. தமிழ்நாட்டில் இந்து சமய அறநிலை ஆட்சித்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது 36,606 திருக்கோயில்கள். அதில் சுமார் 4000 திருக்கோயில்களை தவிர்த்து இதர திருக்கோயில்கள் அனைத்தும் ஆகமங்களை பின்பற்றாத தனித்தன்மை கொண்ட திருக்கோயில்கள். ஆகமம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? ஆகமங்கள் எத்தனை வகைப்படும்? ஆகமம் என்ற சொல்லுக்கு தொன்று தொட்டு வரும் நல்லறிவு என்று பொதுவாக பொருள். The term ஆகமா preliminary mean tradition. தை சைவம், வைணவம், சாக்தம், காணாபத்தியம் என்ற 4 பிரிவு வகுக்கப்பட்டு சைவ ஆகமங்கள் மொத்தம் 28 உள்ளது. வைணவ ஆகமங்களில் ஸ்ரீவைகானசம், பாஞ்சராத்திரம் என்ற 2 பிரிவு. வழக்கில் இருந்து வரும் சைவ ஆகமங்கள் எண்ணிக்கை இப்போது குறைந்து கொண்டே வருகின்றது. கோவில்களை 3ஆக பிரிக்கலாம். ஆகமங்கள் உள்ள திருக்கோயில்கள், ஆகமங்கள் இருந்தும் தற்போது முழுமையாக கடைபிடிக்காத திருக்கோயில்கள், ஆகமமே இல்லாத திருக்கோயில்கள். இப்போ ஆகமம் உள்ள திருக்கோயில்கள் என்று பார்த்தோம் என்றால், யூசேஜுக்கு உட்பட்டு கல்வி தகுதி மற்றும் உரிய பயிற்சி பெற்ற அர்ச்சகர்கள் சம்பந்தப்பட்ட திருக்கோயிலின் அறங்காவலர்களே நியமனம் செய்யலாம். ஆகமங்கள் இருந்தும் தற்போது முழுமையாக பின்பற்றாத திருக்கோயில்கள் பல உள்ளன. இத்தகைய திருக்கோயில்களிலும் ஆகமத்தில் கண்டுள்ளவாறு அர்ச்சகர் நியமனம் செய்யப்பட்டு வருகிறதா அல்லது தற்போது பழக்க வழக்காறுகளின்படி அர்ச்சகர் நியமனம் செய்து வருகிறதா என்பதை அதிகாரபூர்வமாக ஆய்ந்து அதன் அடிப்படையில் நேர்வுக்கு ஏற்றவாறு தேவையான கல்வி தகுதி மற்றும் உரிய பயிற்சி பெற்ற அர்ச்சகர்களை சம்பந்தப்பட்ட திருக்கோயில்களின் அறங்காவலர்களே விதிகளின்படி நியமனம் செய்யலாம். இப்போது அந்த அர்ச்சகர் நியமனம் ஆகமத்துக்கு முரணாக இருந்தால் என்ன ஆகும்? அந்த கேள்விக்கு ஒரு பதில். அந்தந்த கோயில்களில் அனுசரிக்கப்படும் ஆகமத்துக்கு முரணாக அர்ச்சகர் நியமிக்கப்பட்டால் அந்நியமனமானது இந்து சமய அறக்கொடைகள் சட்டப்பிரிவு 28க்கு முரண்பட்டதாகும். மேலும் இத்தகைய செயலின் மூலம் நடைமுறையில் உள்ள பழக்க வழக்கங்களின் தலையீடுகள் செய்வதாகும். இன்டர்ஃபியரன்ஸ் வித் ரிலீஜியஸ் பிராக்டிஸ். மேலும் மூலவர் திருமேனியை மாசுபடுத்துவதாகவும் டிஃபைல்டு இமேஜ் அமையும் என்பது உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எனவே ஆகமம் மற்றும் பழக்க வழக்காறுகளை குறித்த விவரங்களை ஆவணப்படுத்திட முன்வர வேண்டும். இந்த யூசேஜ் பற்றி பிரிவு 28 திருக்கோயிலில் நிர்வகிக்கும் போது அறங்காவலர் கவனத்துடன் இருந்து இந்த பிரிவு 28 தெரிவிக்கப்பட்டது போல் the term of the trust and the usage of the institution என்ற 2 சொற்றொர்கள் the trustee by every religious institution is bound to administer its affairs and to apply its funds and properties in accordance with the terms of the trust, the usage of the institution. எனவே ஒவ்வொரு திருக்கோயிலும் அத்திருக்கோயில்களின் வழக்காறுகளின்படிதான் அறங்காவலரால் நியமிக்கப்பட வேண்டும் என பிரிவு 28 தெரிவிக்கப்பட்டுள்ளது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அதேபோன்று அறக்கட்டளையை கட்டளைதாரர் குறிப்பிடும் நிபந்தனைகளின்படி நிர்வகிக்கப்பட வேண்டும் என்றும் இன் அக்கார்டன்ஸ் வித் த டேர்ம்ஸ் ஆஃப் த ட்ரஸ்ட் இந்த சொற்றொடரின் மூலம் அறிந்து கொள்ள முடிகிறது. எனவே நாம் வழிபட போகும் கோவில்கள் ஆகமம் படி நடைபெற கோயில்களா, ஆகமம் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளதா இல்லையா, ஆகமமே இல்லாத கோயிலா என்பதை நாம் ஒவ்வொரு கோவிலுக்கும் செல்லும் போது அதை பற்றின விவரங்களை சேகரித்து திருக்கோயிலுக்கான நன்மைகளையும் பொதுமக்களுக்கான நன்மையும் செய்ய வேண்டும். ஓம் நமோ வெங்கடேசாய.